நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நிகழ்ச்சி ஒரு திரை இசை வெளியீடு, ஒரு வெற்றி விழா. இது ஏன் ஜெனீவால நடக்க போற நிகழ்ச்சி 3 ஏதாவது தெரிய வந்திருக்கு எல்லோருக்கும். நானும் நன்றியும் திரு ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் தயாரித்து வர்ற திரு வெங்கடேஸ்வரன் இயக்கத்தில் நல்ல நந்தி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழா. சுட்டகதை படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழா. திரு வேந்தர் மூவிஸ் தயாரித்து வழங்கும் தில்லுமுல்லு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழா. அதன் பிறகு எதிர்நீச்சல் படத்தினுடைய வெற்றி விழா. முதல்ல பார்க்க போற படம் நலனும் நந்தினியும். இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா? நலனும் நந்தினியை பற்றி நிறைய தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு நிறைய உழைப்பு தேவைப்படுதுன்னு தெரியும், நிறைய பேர் ஒருங்கிணைச்சாலும் தெரியும், எல்லா படத்தையும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இமீடியட்டாக இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரெடியாக இருக்குன்னு தெரியும். முதல்ல அந்த ட்ரெய்லர் பார்த்து அப்புறம் இந்த படத்தை பேசுவோம். ஸோ நலனும் நந்தினியும் ட்ரெய்லர் அண்ட் விஷுவல் சாங்ஸை பார்த்துட்டு இது விளையாடுறோம். முதல் முறை ஜெனீவாவில் லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் நலனும் நந்தினி. அண்ணெல்லாம் கிளாசிக்கல்ல கிங்குடா. அவன் நெஞ்சலும்ல மிதிடா. அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லடா அவன். ஒரு காலத்துல எல்லாம் அவங்களுக்கு போர் அடிச்ச இடத்த வந்து அடி வாங்கிட்டு போவாங்க. என்னடா இவன் இப்படி இருக்கான்? பார்த்துட்டு என்ன சொன்னாரு? It's one of the worst film I've ever seen. இப்பொழுது நலனும் நந்தினியும் திரைப்படத்தோட இசை வெளியீடு. டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் நலனும் நந்தினியும் இசை தட்டினை வழங்க திருமதி கமலா எம்பிதா, சிவகார்த்திகேயன், சிவா ஆகியோர் முன்னிலையில் நலனும் நந்தினியின் குழுவினர் அதனை பெற்றுக் கொள்வார்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, வேந்தர் மூவிஸ் அடுத்த படைப்பு தில்லுமுல்லு படத்தின் இசை வெளியீட்டு விழாவும், சமீபத்தில் வேந்தர் மூவிஸ் வெளியிட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் எதிர்நீச்சல், இந்த படத்தின் வெற்றி விழா எல்லாமே இந்த மேடையில் நடக்க போகுது. அவங்க குடும்பத்தோட இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஹரித்வார் கிளம்புறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டில் ஒரு காக்கா இருக்காது. அவங்க 3 மணிக்கு போனதுக்கப்புறம் 5 மணிக்கு உள்ளே போனோம்னா சத்தம் இல்லாமல் காரியத்தை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த டயத்தை யூஸ் பண்ணி நாம் இங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. எதுலேயும் நான் கொஞ்சம் தனியாக திரும்பி நினைப்பேன். அவன் நம்ம என்ன திருவிழாவுக்கு சென்றாயன் போகிறோம், திருட போகிறோம் சென்றாயன். ஏன் சென்றாயன் சொல்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க அவன் அசஞ்சா சுற்று சொல்லு. உங்களை வச்சு வெட்டக்கூட முடியாது. மாஃபியா கேங் இங்கே நடத்துறது. சிங்கம் சிம்பிளா
ரிப்பீட்டாக சொல்கிறேன், இஷ்ட போனால் வாங்க, கஷ்ட போனால் போயிட்டே இரு. திஸ் ஃப்ளவர். என்ன பேட் வேர்ட்ஸ் பேசுற நீ? இதுல இருந்து என்னடா தெரியுது? ஒண்ணுக்கு வர சொல்ல அடங்க கூடாதுன்னு தெரியுது தல. யாரா நீ? என்னமோ ஓர் ரூம் மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்க? This is my room. You nutfest prick. ஏய், தமிழ்ல பேசுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கு. பசங்க ப்ரொடக்ஷன்ஸில் என்னுடைய அடுத்த படைப்பாக மூடர்கூடம் அப்படிங்கிற அந்த படத்தை வாங்கி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். மூடர்கூடம் அந்த படத்துடைய டேரக்டர் வந்து நவீன், என்னுடைய உதவியாளர். எனக்கு சிம்புதேவன்ட்ட இம்சரஸ் நியூத்திமன்றம் புலிகேசி அரையனில் பண்ணான். அப்புறம் என்னுடைய பசங்க வம்சம் எல்லாம் ஒர்க் பண்ணான். ஒரு நாள் வந்து திடீர்னு ஸ்கிரிப்டாக வந்து அந்த படத்தை வந்து கதையாக சொன்னான். கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்க ப்ரொடக்ஷனில் நான் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படிங்கும்போது இல்லைனா நானே கொஞ்சம் பண்ணினேன் நண்பர்கள் மூலமாக அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். வாழ்க்கையோட பெரும்பாலான விடியல் வழக்கமானதாகவே இருக்கு. முழிச்சோம், குளித்தோம், சாப்பிட்டோம், உழைச்சோம், உறங்கினோம்னு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த சுழற்சி நிற்கிற கடைசி நேரத்தில் தான் நம்ம திரும்பி பார்த்து வந்ததோட பலன் என்ன, வாழ்ந்த வெறுமை என்ன அப்படிங்கிறத உணர்றோம். இந்த மரணம் நோக்கிய பயணத்தில் முடிவை மட்டுமே, நம்ம ஒவ்வொரு செயலோட விளைவை மட்டுமே எதிர்நோக்கி பயணிக்கிற நாம பயணம்தான் வாழ்க்கை அப்படிங்கிற உண்மையை மறக்கிறோம். அதில் வந்து இந்த சென்ட்ராயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து நீங்கள் எனக்கு நடிச்சு கொடுக்கணும், அது மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும் அப்படின்னா. இல்லை, நான் மறுத்துட்டு டோட்டலாக எனக்கு நடிக்கிறதுல உடன்பாடு இல்லை. அவர் வெளிலலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டான். வந்து ஒரு அவருடைய உதவியாளருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், படத்தை முடிச்சுட்டு வா, கண்டிப்பாக நான் அதை ரிலீஸ் பண்ணேன், நான் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மெரினா ஹிட்டு, அதே மாதிரி கேடி பிளாக்ல எங்காவும் ஹிட்டு. அதுக்கப்புறம் படத்தை கொண்டு வந்தான். வந்து முதல்ல என்னை ஒரு படமாக பாருங்கண்ணா அப்படின்னு தான் சொன்னேன். சரின்னு சொல்லி படத்தை போய் தேட்டரில் உட்காந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னென்னா படம் காமெடி ஜானரு. எப்படி ஒரு மெரினா கேடி பிளாக்ல ஃபுல்லாக படம் ஃபுல்லாக காமெடியோ அதே மாதிரி காமெடி. அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் களமாக அழகாக இன்றைய இளைஞர்களுடைய ப்ராப்ளம் என்ன, இன்றைக்குள்ள பிரச்சனைகள் எப்படி, அவங்க எப்படி எந்த ரூட்டில் இப்படி போய் என்னென்ன விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க, எப்படி லாக் ஆகுறாங்க அப்படிங்கலாம் வந்து ரொம்ப அழகாக அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தான். சார்லி சாப்ளின் படம் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. நமக்கு ரொம்ப பக்கத்தில் நமக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கையை வெளியே தேடி அலைகிறோம். கடைசி வரைக்கும் அது கிடைக்காம சாகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படம் பார்த்து வெளில வந்தோடனே சொன்னேன், தம்பி இந்த படத்தை நான் பண்ணிட்டா பசங்க ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அதே மாதிரி சாங் பிட்டு பிட்டு சாங்காக இருக்கும். நடராஜன் சங்கரன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த சாங் மியூசிக் இருக்குது. அவர் நவீனும் அவனும் ஒரு ரூம்மேட்டாக இருந்தவங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணும்போது எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அவ்வளோ அழகாக சாங் வைஸ் எல்லாமே அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரும், நவீனே ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான், வெயிட்டுங்கிற கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருக்கான். சென்ட்ராயன் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். சென்ட்ராயன் கேரக்டரில் தான் நடிக்கிறேன். அந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சென்ட்ராயன் அளவுக்கு என்னால் நடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கான். அதே மாதிரி ஓவியா, ஜெயபிரகாஷ், அனுபமா எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக, அதுலேயும் புது புது கேரக்டர்லாம் சின்ன சின்னதெல்லாம் அது பண்ணியிருந்தான். வாழ்க்கை வாழவே இம்மண்ணும் ஆழவே, இவ்வாழ்க்கை வாழவே இம்மண்ணும் ஆழவே, தடைக்கல்லை உடைத்திட்டு வரும் விதை போல் உடைத்திட்டு மனம் தினம் புது ஜனனங்கள் எடுத்திடவே. இந்த
படத்தை கண்டிப்பாக பசங்க ப்ரொடக்ஷனில் வந்தால் எனக்கு ஒரு கௌரவமான படமாக இருக்கும் அப்படின்னு தோணுனால தான் அந்த படத்தை நான் முதல்ல வாங்கினேன். பிஸ்னஸ் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு உதவி இயக்குனர் நம்மளுடைய உதவியாளருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், பசங்க ப்ரொடக்ஷனில் ஒரு நல்ல படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அந்த மூடர் கூடம். என்னோட இந்த விடியல் என்னவோ வேணா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வழக்கமானதில்லை. ஆடியோ லான்ச் சமீபத்தில் பண்ணோம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா 50 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஜேசுதாஸ் ஐயா வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற பாட்டை பாடியிருந்தார். அதே இது 50 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கும் 50 வருடம் ஆயிடுச்சு. இந்த படத்தில் வந்து அதே சாங்கை திருப்பி பாடியிருக்காரு. அது ரீமிக்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த ஃபீல் குறையாமல் வேறு ஒரு டோனில் பாடியிருந்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜேசுதாஸ் ஐயாவை வந்து இந்த படத்தில் கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆடியோ லான்ச்சில் வந்து பாரதிராஜா சாரை வச்சு மற்ற இயக்குநர்கள் முன்னிலையில் கௌரவிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எல்லாருமே வந்து இயக்குனருடைய அம்மாவை மேடையில் ஏற்றி அவங்க அம்மாவை பற்றி பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹைலைட்டாக அமைஞ்சது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். அடிப்பட்டு மிதிப்பட்டுதான் வந்திங்க சாமி கிட்ட ஏந்தி கைய வரங்கட்டு பல நெல்ல குபேர கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம் மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம் விண்ணேக கூட்டம் திரை விளக்கி காட்டும் வெண்ணிலவை போன்ற தேகம் இந்த பல்வேறு மோகம்தான் ஃபர்சானா முறைத்தால் 100 சோகம்தான் ஓ ஃபர்சானா Farzana. No sir, no sir. Last time better. Last time அப்படி சேர்த்து பண்ணீங்களா? But I'll want a little more sustain on this. நீ என்று என் நாட்கள் எண்களாகும் நீதானே என் சுமக்கும் தேகம் உன் பாதையில் என் ஆயுள் ரேகை போகும். ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருமே ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அப்படித்தான். ஏன்னா நவீன் வந்து இதில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அவன் நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டருமே சின்ன சின்ன கேரக்டர், சின்ன ஒரு குழந்தைகள் கேரக்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அழகாக மைனூட்டாக ரொம்ப நடிப்பு வந்து வாங்கியிருந்தான். உண்மையிலே ரொம்ப ஒரு முதல் பட இயக்குவருக்கான இது இல்லாமல் ஏதோ 4-5 படம் பண்ணதுக்கு அந்த குவாலிட்டியோட ஒரு படம். என்னோட இந்த விடியல் என்னவோ வேணா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வழக்கமானதில்லை. இது தமிழ் சினிமாவில் வந்து கொஞ்சம் ஒரு புது டோனில் இருக்கும்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். இது சும்மா படத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல. நானும் சிம்புதவன் தான் உட்காந்து தேட்டரில் அந்த படத்தை பார்த்தோம். ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம ஏன்னா பொதுவாக வந்து ஒரு சில படங்கள் இப்போ கேடி பிளாக் கில்லாடி ரங்க மாதிரி படங்கள்லாம் தேட்டரில் ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்தா தான் அதோடைய மூடு என்னன்னே தெரியும். இந்த படம் வந்து ஒரு 2 பேர் உட்காந்து சிரிக்கிறோம் அப்படின்னா இப்போ தேட்டரில் 1000-500 பேர் உட்காந்து பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்துட்டு வெளில வந்த உடனே நவீன் இந்த படத்தை பசங்க ப்ரொடக்ஷன்லேயே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளவு காமெடியாக அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகாக ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியல் விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு வருஷத்தில் ஓடின படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே அந்த ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. அந்த மூலக்குறுக்கில் இதை எடுத்துனோன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், இந்த படம் கண்டிப்பாக நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக தேட்டருக்கு வரும்.
மெரினா, கேடி பில்லா, கில்லாடி ரங்காவை எப்படி நீங்கள் ரசிச்சிங்களோ அதை விட அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ரசிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே இருக்குது. சீக்கிரமாக வரலாம், சந்திக்கிறேன். நன்றி. நீங்க ஒரு 2 லைன் ஜிப்ரிஷ் ஏதோ ஸ்டூரு அப்படின்னு யூஸ் பண்ணீங்க சார். அந்த மாதிரி எதுவும் I know, I understand what you were saying. நீ என்னை அழைத்தால் வேறு மோகம்தான் ஃபர்சானா. நீயோடையில் என் மூச்சிறைக்க வைத்தாய், நீ நிற்கையில் என் ரத்தம் உறையச் செய்தாய், உன் சுவாசத்தில் என் உயிருறிந்து போனாய். பூத்திருக்கிறாய், காத்திருக்கிறேன், ஓ ஃபர்சானா, என் ஃபர்சானா. One more time. One time. கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம், மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம். விண்மேக கூட்டம் திரை விளக்கி காட்டும், வெண்ணிலவை போன்ற தேகம் இந்த பக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். We're going back to the O's. I'll house you. This is how we roll. This is Jack. Let's get this thing started. We're going back to the O's. Jack that body. Let's get this thing started. This is Jack. Let's get this thing. Jack that body. Jack that body. விஸ்வரூபம் கமல் மாதிரியே இருக்கிற பாஸ். இந்த ட்ரெஸ்ல போட்டு எப்படி பாஸ் ஆபீஸ்க்கு போறது? இதுக்கு தான் அந்த காலத்து பிளகா பசங்க சொல்லுவாங்க, என்னதான் பூனையை குளிப்பாட்டி புட்டி பால் கொடுத்தாலும் அது புத்தி திருட்டு பால் குடிக்க போகுமா. அந்த மாதிரி கேக்குறான் பார். ஆபீஸுக்கு போறத இவ்வளவு ஆல்ட்ரேஷன் பண்ண கம். ரிலாக்ஸா இருக்கியா? இதான் லெவல் 1. இப்போ நான் 1ல இருந்து 3 எண்ணுவேன். அதுக்குள்ள இங்க இருக்கிற எதனா ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணணும். என்ன சொல்றீங்க? 1 2 T H R E E. பாஸ், அந்த Black Dress எப்படி பாஸ்? எது இந்த கால் உடைஞ்ச சேர்மன் ஆடிட்டே இருக்கு அதுவா? நாட் பேட். இப்போ மறுபடியும் 1ல இருந்து 3 எண்ணுவேன். ஏன்? ட்ரைனிங். அதுக்குள்ள நீ போய் அந்த பொண்ணுகிட்ட பேசணும். பாஸ் 1 2 இருங்க. Excuse me. Excuse me. நீங்க ஒரு நிமிஷம் கிட்ட பேசி ஆகணும் ப்ளீஸ். Excuse me. வந்தா கொன்னுடுவேன். லெவல் 2 ஸ்ட்ரைட்டா போற, ஒரு பொண்ணை பார்த்து பேசுற, ஃபோன் நம்பர் வாங்குற. அது எப்படி பாஸ்? முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட போய் ஃபோன் நம்பர் வாங்குறது? தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறி தான் ஆகணும் குமார். தேங்காய் வேணுமா வேணாமா? வேணும். குட். இந்த டெஸ்ட் எல்லாம் சும்மா கோல் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயினே இருக்கணும். புரியுதா? போ, சிம்பிள் மேட்டர். சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். என்னது? ஒண்ணும் இல்ல. இல்ல சொல்லு. சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம்னு. உன் சந்தேகத்தை நான் சவாலாக ஏற்றுக்கிறேன். அது உட்காந்துறாங்களா ஒரு 3 பேர். அந்த 3 பொண்ணுங்க ஃபோன் நம்பரையும் 30 செகண்ட்ல என் ஃபோனில் ஏற்றி காட்டுறேன். பார்க்குறியா? ஹலோ. சொல்லு மச்சான். என்னது ஃப்ரீயாக டாப் அப்பா? அதுவும் 99 ரூபாய்க்கா? என்னடா சொல்கிற? சரி வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீ வோடோஃபோனில் வேலை செய்து உன் ஓனருக்கு லாபமோ இல்லை எனக்கு லாபம். நம்பர் சொல்லு மச்சான்.
9840440404. ஓகே மச்சான், பாய். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ குலாபீஸ், இதெல்லாம் உங்க நம்பரா? இதுக்கு எனக்கு மிஸ் கால் கொடுத்துருக்கீங்க? இல்ல, அது டாப் ஃப்ரீயா. ஃப்ரீ டாப் அப்னு சொன்னா போதுமே, தாப்பால உடைச்சின்னு வருவீங்களே. எனியாவ், பை த பை, ஐ அம் ஓகே. திஸ் இஸ் மை கார்டு. லவ்ல சேர்க்கறது, பிரிக்கிறது, கோக்கிறது, போட்டு தாக்குறது, இப்படி பல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க முஞ்சிலாம் பார்த்தா லவ்ல நிறைய பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஃப்ரீ டைம் தான், என்ன மீட் பண்ணுங்க. பாய். உங்களோட 99 ரூபா டாப் அப் தானே? சாயங்காலத்துக்குள்ள ஃப்ரீ ஆயிடுறேன். டாப் அப் மட்டும் தானா? விட்டா நீ தீபாவளி துணியில எடுத்து கொடுக்க சொல்லி கேப்ப போல்த. டாப் அப் மட்டும் தான் பண்ண முடியும். எப்படி நான் நினைச்சேன்னா இலியானாவே ஈகாடு தாங்களுக்கு வர வைப்பேன். புரியுதா? இப்போ உன்ட்டானு போ, உனக்கு பிடிச்ச பொண்ணு செலக்ட் பண்ணி அதுட்டு நம்பர் வாங்கிட்டு வா. லெவல் 3. அவ வருவாளா பாஸ்? ஒயின் ஷாப்பு வராம கூட பசங்க இருக்கலாம், ஆனா காஃபி ஷாப்பு வராம பொண்ணுங்களால இருக்கவே முடியாது. அதோ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டா பாஸ். எஸ், ஐ நோ பல்பி ஃப்ரிக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்தா, நீ போய் இன்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணு. எப்போ கீர் போடணும், எப்போ கிளச் அமுக்கணுன்றத நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். யா. ஹலோ. ஸ்மார்ட்டா ஃபோன் நம்பர் வாங்கிட்டா எப்ப வேணா ஃபோன் பண்ணி மீட் பண்ண கூப்பிடுறதா? அப்படியே மைக்கிடுவோம் நினைச்சியா? நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? ஆர்டர் ப்ளீஸ் மேம். வாட்டர் மட்டும். பாஸ் ரொம்ப சூடா இருக்கா பாஸ்? கறி துணியில பிடிச்சி ஃபேனுக்குள்ள இறக்கவே ஆறிடுவா. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்றா. எப்படி ஆரம்பிக்கிறது தெரியலையே. ஒரு 4 ஐயர் அனுப்பி விடுறேன், கணபதி ஹோமம் பண்ணி ஆரம்பிக்கிறியா? டேய், அந்த லவ் மெசேஜ் தட்டி விடுறா. சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் சொல்ல நினைச்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு SMS அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் பாருங்களேன். வாட்ஸ் திஸ்? ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா திருப்பி அனுப்பிச்சிருங்க. சின்ன கேப் கிடைச்சாலும் சேர் போட்டு உட்காந்துணும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. யாரோ கூப்பிடுறாங்க சொல்ல அவகிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. என்னையா? இப்போ கண்ணம் காலியா தானே இருக்குது, சும்மா நச்சுன்னு ஒரு இச்சடி. அங்க யாரும் இல்லையே. இல்ல, யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. பக்கு பக்குன்னு இருக்கு பாஸ். வந்தா புக்கு புக்குன்னு குத்து. அட்ரா. பா, என்ன இப்படி அடிக்கிறாளுங்க? இப்படி அடிச்சா எப்படி தான் நம்ம தொழில் பண்றது? வெரி குட், நீ பாஸ் பண்ணிட்ட. இனி ஹையில் செருப்புல இருந்து 50 ரூபா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. Now you are a shameless fellow. நீ காதலிக்க தயாராயிட்ட. களத்துல இறங்கி கலக்கு. தீயா வேலை செய்யணும் குமாரே. ஆகா, வளையம் பெருசாகிட்டே போகுது. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில, கண்ட அழகுல ஆசை கூடுதே. உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே. நெத்தி போட்டு தெரிக்குது, விட்டு விட்டு ரெக்க முளைக்குது, நெஞ்சு குழி அடைக்குது. மானே மனம் தத்தி தாவிய தறிக்கட்டு ஓடுது. உயிர் ஒன்ன சேரவே ஒரு திட்டம் ஓடுது. ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில, கண்ட அழகுல ஆசை கூடுது. மாணிக்க வெயிட்டிங்.
பார்வை என்ன தாக்குது வந்து என்ன தாக்குது பரவுற நோயா அவளது வாசம் என்ன வாட்டுது நின்னு என்ன வாட்டுது அவளது திருமேனி வெறி கூட்டுது அவளிடம் அடி வாங்க வழி காட்டுது அவ என்ன பேசுவா அத என்ன தோணுது அவ எங்க தூங்குவா அத கண்ணு தேடுது ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுது கதிரருவாளா மனசையும் கீறி துண்டு போடுறா என்ன துண்டு போடுறா கலவர ஊரா ஒரு மாறி குண்டு போடுறா செல்ல குண்டு போடுறா விழியில பல 100 படம் காட்டுறா 60 நலவாக ஒளி கூட்டுறா அவ கிட்ட வந்ததும் தலை சுத்தி ஆடுது அவ எட்டி போனதும் அட புத்தி மாறுது ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Life is still a bully, you can see it in my eyes. We tell a lie to make a dollar just to stay alive. Life is still a bully, better go and hide inside. Cause I'm coming for your money, it will soon be mine. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு கில்லு முள்ளு கில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு 1000 நாடகம் 1000 வேஷங்கள் 1000 நாடகம் 1000 வேஷங்கள் Life is still a bully, you can see it in my eyes. We tell a lie to make a dollar just to stay alive. Life is still a bully, better go and hide inside. Cause I'm coming for your money, it will soon be mine. Na 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 na. மன்னவன் வேஷத்தில் வந்தால் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது மாப்பிள்ளை வேஷம் போட்டால் அவனிடம் பெண்ணொன்று கிடையாது வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை காலையில் சாமியார் மாலையில் மாமியார் காலையில் சாமியார் மாலையில் மாமியார் I wake up in the morning and I'm still asleep. My head banging like a drum from the party last week. I told my boss that I'm sick and I ain't coming to work. I told my mama that I'm going to work. And now we rolling, checking out the honey. Strolling. Now we pull up at the corner of a Perry shopping central, very busy, so I turn my swag on. I'm looking for some victims that I'm ready, who stack a lot of money so I could do my fraud game up. And now this
Lady came and asked me a question. Says she needs some pots of pants for her kitchen. 100 to 1,000, double up to lax. My special fee for the questions they ask. I told her, don't worry, I got ya. Anything you want, we got it out, but my bazaar. It's in the book, you can see it in my eyes. We tell a lie to make the dollar just to stay alive. Life is in the book, you better go and hide inside. Cause I'm coming for your money, it will soon be mine. Dilla mulla, dilla mulla. Dilla mulla, dilla mulla. Dilla mulla, dilla mulla. Dilla mulla, dilla mulla. நல்லது செய்திட பொய் சொல்லலாம் என வள்ளுவர் சொன்னாரு. நாட்டுக்கு கோவிலை கட்டிட ஒருவர் திருடவும் செய்தாரு. சத்தியத்தை சொல்லிவிட்டு தத்துவத்தை விட்டு விட்டு போவதும் வாழ்வதும் லாபமா பாவமா, போவதும் வாழ்வதும் லாபமா பாவமா. Life is in the book, you can see it in my eyes. We tell a lie to make a dollar just to stay alive. Life is in the book, you better go and hide inside. Cause I'm coming for your money, it will soon be mine. La la la, la la la, la la la. ஐயா அநியாயமா எங்கேயுமா கோழியை சுட்டுட்டாங்க ஐயா. உன் பேர் என்ன சொன்ன? சுடலைங்க சாமி. இப்போதானே சுட்டாங்கன்னு சொன்ன. சிரிக்கிறீங்களா? சிரிங்க. இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்த வருவான். என்னடா லெஃப்ட் லெக்க வச்சிட்டோம். இவன் பேர் தான் ராமகிருஷ்ணன். அதெல்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம நாட்டு கலாச்சாரப்படி இந்த வயசுல இப்படி உழைச்சாதானே வாழ்க்கை என்ன. மூடு. சரியான பதில். அன்னைக்குத்தான் இவன் அவனை முதல்ல சந்திச்சான். நம்ம நெருங்கிட்டோம். கான்ஸ்டபிள் சங்கிலி மாறன் ரிப்போர்ட்டிங். சங்கிலிக்கு ஒரு பெரிய வரம் இருக்கு. நான் அருண் பாண்டியன் தான். இதெல்லாம் முன்ன பின்ன பண்ணது இல்லையாடா? போலீஸ்டா. இது சூப்பர். இவங்களுக்கு வேலை என்னன்னா ஐயாவுக்கு பூஸ்டும் பண்ணம் வாங்கிட்டு வாங்க. கொய்யால அக்கா 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 அப்பாவை காட்டுல சுட்டு கொண்டாங்க. சடங்கு செய்ய வேண்டிய தலைவரையே கொண்டுட்டாங்க. வலைய பண்ணிட்டு பார்ட்டி அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டான். அவனை உடனே பிடிக்கணும். இப்போ உன்னையும் என்னையும் விட்டா தர்மத்தை காப்பாத்த யாரா இருக்கா? சுட்டவன் நான் சொல்றேன் எரிச்சிடலாம். மச்சான் ட்விஸ்டடா. இதுக்கு மேல என்ன ட்விஸ்ட்? யோ நீ அது சொல்லியா? இதுக்கு மேல என்ன ட்விஸ்ட்? ஃபைல் போஸ். தோனியா யார்? நம்ம கிரிக்கெட் கேப்டனா? நம்ம ஏரியாக்கே கேப்டன். நம்ம பசங்க மேல ஒருத்தன் கை வச்சிட்டான்டா. யாரா? காந்தார் நகர் பையன் மச்சி. அவன் பேரு ஷேவாக். சாரி சொன்னா போயிடுமா? அப்ப ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? யாரு கிட்ட மோதுறன்னு எண்ணி பாரடா. ஓட ஓட விரட்டி தண்ணி காட்டுவேன். சிட்டெரும்பு சிறுத்தையோட போட்டி இல்லடா. வேலியெல்லாம் தாண்டி மாலை சுட்டுவேன். பொண்ணுங்கள 3 டைப் தான் மச்சான். நம்ம பார்த்தோம் நம்மள ஒன்று பார்க்குதுன்னா அது ரீச்சபிள். நம்ம என்னதான் பார்த்தாலும் கண்டுக்க மாட்டேதுன்னா அது நாட் ரீச்சபிள். பார்க்கவே முடியாத அளவு கன்றாவியா ஒன்று இருக்குன்னா அது அவுட் ஆஃப் ஆர்டர். இந்த டயலாக் ரொம்ப கேவலமா இருக்கு. சைலண்டரா. டாம் இட். நீ கண்ணடிச்சா போதும் பின்னால் வாரேண்டி. மின்சாரம் தொட்டது போல தள்ளாடி விழுந்தேண்டி. ஐயய்ய ஏமானியா லவ் பண்ற? எங்க அண்ணன் பேச்சு நம்பி அவனை லவ் பண்ணிடாதீங்க. நீ என்ன லவ் பண்ணாலும் பரவாயில்ல. நீயே வேற பொண்ணை என்ன செட் பண்ணி விடு. இனிமே என்ன ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்ட் இல்லடா, ஆயுசுக்கும் ஃப்ரெண்ட். எதுவும் வேண்டாம் ஃப்ரெண்டே போதும் போதுமோ. இரவில் கூட ரெயின்போ தோன்றும் தோன்றும். நாங்க ஸ்டைலா சுத்தும் யூத்துடா. ஆனா
ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் கொரியன் செட்டில் இருக்கிற 2 சிம் கார்டு மாதிரி. ஒன்று பிஸியாக இருக்கும்போது இன்னொன்று கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ